ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க போகும் சர்ப்ரைஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பு தான் வெளியே இருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி பண்டிகை நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்ததாக பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். குறிப்பாக அப்போது தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு இப்போதே மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இம்முறை பொங்கல் பண்டிகையின் போது பெண்களுக்கான மாதாந்திர மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1000 ரூபாய், அத்துடன் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கும் என பெண்கள் எதிர்பார்த்துள்ளனர். ஏனென்றால் தமிழ்நாடு அரசு எப்போதும் பொங்கல் சிறப்பு பரிசு தொகையாக ரூபாய் 1000 வழங்கும். இந்த நிலையில் அமைச்சர் பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை சார்பில் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் தீபாவளி பண்டிகையின் போது கூட்டுறவுத்துறை நடத்திய சிறப்பு விற்பனைக்கு அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கும் அவர் பொங்கல் பண்டிகையின் போதும் இதேபோன்று சிறப்பு விற்பனை நடத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், பண்டிகைகள் என்பது தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிய ஒன்றாகும். அத்தகைய பண்டிகைகளை ஏழை எளிய நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி மகிழ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் பண்டிகை காலங்களில் பொதுமக்களுக்கு போதிய பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி என பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுரையின்படி கூட்டுறவுத்துறையின் மூலம் 31/10/2024 அன்று நடைபெற்ற தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் பட்டாசு விற்பனை மற்றும் கூட்டுறவு கொண்டாட்டம் என்ற தீபாவளி சிறப்பு தொகுப்பு விற்பனை ஆகியவை நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தரமான பட்டாசுகளை உற்பத்தி நிறுவனங்களிலிருந்து நேரடியாக கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு குறைந்த விலையில் பட்டாசுகள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 107 கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 166 பட்டாசு விற்பனை மையங்கள் அமைக்கப்பட்டு ரூபாய் 20.01 கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு துறையின் மூலம் நடத்தப்பட்டு வரும் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலைகள், பிரதம பண்டகசாலைகள் நடத்தும் 65 சுய சேவை பிரிவுகள் மற்றும் 54 பல்பொருள் அங்காடிகளில் கூட்டுறவு கொண்டாட்டம் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி சிறப்பு தொகுப்பு விற்பனை 28/10/2024 முதல் நடைபெற்றது. இதில் பிரீமியம் மற்றும் எலைட் என 2 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும், இனிப்புகள் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அடங்கிய அதிரசம் முறுக்கு காம்போ என்ற விற்பனை தொகுப்பும் குறைந்த விலையில் ரூபாய் 46 லட்சம் மதிப்பிலான 20,000 தீபாவளி சிறப்பு தொகுப்பு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் கூட்டுறவுத்துறையின் மூலம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற பட்டாசு மற்றும் கூட்டுறவு கொண்டாட்டம் என்ற தீபாவளி சிறப்பு தொகுப்பின் மூலம் ரூபாய் 20.47 கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளார். மேலும் இவ்விற்பனையை ஏற்பாடு செய்த அலுவலர்களுக்கும், சிறப்பாக விற்பனை மேற்கொண்ட விற்பனையாளர்கள் மற்றும் அனைத்து கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அமைச்சர் பெரிய கருப்பன், இதேபோல் வரும் பொங்கல் திருநாளிலும் இதுபோன்ற சிறப்பு விற்பனையை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சீரிய முறையில் ஏற்பாடு செய்திடவும், சிறப்பாக மேற்கொள்ளவும் கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.